ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா இன்வெஸ்டிகேஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லரா வெளியான 11 எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, சென்னையில ஒரே மாதிரி பேட்டர்ன்ல கொலை செய்யப்பட்டு அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிஞ்சு போன நிலையில 6 சடலங்கள் கிடைக்குது. இந்த கொலைகளை யார் செய்யறாங்க, இந்த கொலைகளுக்கு பின்னால இருக்கும் காரணம் தான் என்ன என்பதை கண்டுபிடிக்கிற பொறுப்பு ஐபிஎஸ் போலீஸ் ஆபீசரான படத்தோட கதாநாயகனுக்கு ஒப்படைக்கப்படுது. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம ஹீரோ அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சு இந்த வழக்கை சால்வ் பண்ணாரா இல்லையாங்கிறத பல ட்விஸ்டுகளோட சொல்றதுதான் இந்த 11 படத்தோட மீதி கதை. படத்துல எதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். படத்தோட ஸ்கிரீன் பிளே செம எக்ஸலண்டா இருந்துச்சு. முதல் பாதியில சில சீன்ஸ் தேவையில்லாத மாதிரி தோணும். ஆனா அது தேவையில்லாத சீன் இல்ல, அதுக்குள்ளேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு கிளைமேக்ஸ்ல காட்டுறப்போ எப்படின்னு சொல்ல வச்சிருப்பாங்க. சஸ்பென்ஸை எங்கேயுமே குறைய விடாம படம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. குறிப்பா இன்டர்வெல்ல வர ட்விஸ்டும் கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்டும் சத்தியமா எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. யூகிக்கவே முடியலன்னு சொல்லலாம். கொலைக்கான காரணத்தை ரொம்ப நீட்டா காட்டி நல்லா கனெக்ட் ஆகுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. எமோஷனல் காட்சிகளும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. வசனங்களும் படத்துக்கு கூடுதல் பலம் சேர்க்குது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு கேரக்டர் சொல்ற மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியலங்கிற வசனம் செம இம்பாக்டா இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஃபிளாஷ்பேக்ல வர்ற சின்ன பையனோட நடிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இமானோட மியூசிக் ஓகேன்னு சொல்லலாம். படத்துல பிரச்சனைன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர்ற லவ் சீன்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். மத்தபடி வேற பெரிய குறைகள் எதுவும் இல்லை. சில பேருக்கு இசை கொஞ்சம் கடுப்பேத்தலாம். அது அவங்க ரசனையை பொறுத்தது. மொத்தத்துல இந்த படம் இன்வெஸ்டிகேஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட். செக்ஸுவல் கண்டென்ட்லாம் சுத்தமா கிடையாது. ஃபேமிலி கூட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் ஓடிடில ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.